ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஒரு சென்ட் காய்கறி தோட்டத்தில் நம்ம கொத்தவரங்காய் தான் அறுவடை பண்ண போகிறோம். கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஸோ நம்ம ஒரு 12 மணி வாக்கில் வந்ததுனால ரொம்ப வெயிலில் செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாடி போன மாதிரி இருக்குது. சோளம்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா பூ வச்சு காய்கள் பிடிக்கவுமே வந்து ஆரம்பிச்சிருக்கு. கொத்தவரங்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 1/2 கிலோ அளவில் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஒரு 10 செடிகள் தான் நம்மள்ட்ட மொத்தமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் செடிகளில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு காய் வந்து கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் வந்து சிம்பிளாக கையால் காயை திருப்பி இழுத்தாலே வந்து வந்துடும். செடிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஈஸியாக வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். கொத்தவரங்காய் வந்து வளர்க்குறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப தண்ணி கூட தேவைப்படாது. வச்சு விட்டு தொழு உரம் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது மீன் அமிலம் இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து சூப்பராக வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 1 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கிடச்சிருக்கு. உங்கள் வீட்டிலேயே சின்னதாக இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.